Hello all, welcome to Ananda's channel. Today's special Sweet பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்பம் பொங்கி வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இனிப்பு பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், பால், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். சிம்பிளான இந்த பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அரிசியும் பருப்பையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கழுவி சிறிது தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறிட்டு இருக்க நேரத்துல நாம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து சூடாக்கி வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வெல்லத்துல கல்லு மண்ணு ஏதாவது இருக்கும், அதை நம்ம அப்படியே பொங்கல்ல சேர்த்தா அது நல்லா இருக்காது. அதனால நாம முன்னாடியே வெல்லத்தை கரைச்சி அதை தனியா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வாங்க பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெங்கல பானை தான் யூஸ் பண்றேன். இந்த பானையில நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே நாம எடுத்து வச்சிருக்க பாலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்திருக்கேன். அதுக்கு அதே டம்ளர்ல ஒரு 4ல இருந்து 4.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பொங்கல்லாம் நல்லா குழைய வேகணும், அதுக்காக தண்ணி நிறைய தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் பொங்கல் நேரம் ஆகியும் கெட்டி ஆகாம சாப்பிட்றதுக்கு சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பொங்கலை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை இந்த டைம்ல நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. பொங்கல் நல்லா மெதுவா வெந்து வரட்டும், அப்பதான் குழைய வேகும். பொங்கல் நல்லா குழைவா வெந்து வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் தண்ணியை நல்லா கலந்து விட்ட பிறகு நாம எடுத்து வச்சிருக்க நெய்யில இருந்து பாதி அளவு இப்ப சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நாம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நாம அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அது சூடானதும் மீதி இருக்கிற நெய் சேர்த்து இந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் பொங்கல்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்றைய ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். Thanks for watching. Please subscribe.